காலையில் கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, அதனால நானும் அவங்க சாய்க்குட்டி ஆதிரா எல்லோரும் சேர்ந்து தான் போயிட்டு வந்தோம். ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கடையில் 2 பேருமே வரும்போதே தூங்கிட்டாங்க. அதனால் வீட்டில் வந்தோன்னே அவங்கள படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். கொஞ்சம் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதுக்கு வந்து மீன் அவியல் காரமாக ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்து விடணும். காரத்துக்கு 3 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட வேணால் சேர்த்துடுங்க. வத்தலும் மல்லியும் நல்லா வறுபடணும். அந்த சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா சூடேறினா மட்டும் போதும். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வற்றி வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடுங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதெல்லாம் நல்லா வறண்டு வந்த பிறகு வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சு அதை வந்து சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இலக்கிக்கிடணும். அது நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட மீன் துண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி பழங்களும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுங்க. நல்லா காரமாக இருந்தால் தான் வந்து கிழங்குக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரமாக தான் சேர்த்துருக்கேன். இது கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட இது ஊற்றி சாப்பிட்டா அப்படி சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக அது கூட கிழங்கு வச்சு சாப்பிடும்போது.